ஆண்டவருக்கு அடி எழுதினேன். ரொம்ப வினோதமாக ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மலையிலேருந்து ஒரு 6 பசங்க வந்து என்னோட தங்கியிருந்தாங்க. எல்லாரும் ஞானஸ்நானம் கேட்குறாங்க. ஆண்டவர் நீங்கள் வந்து ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமா வாங்க. அப்போ வந்தார் 1978 ஜூலை. இவங்க எல்லாரையும் அவங்க இதுலேயே நல்லா ட்ரெஸ் பண்ணி சொல்லி ஃபர்ஸ்ட் பேப்டிசம் முதல் 6 பேர் இவங்க இந்த பசங்களை படித்த பிற்பாடு சரி ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. ஆண்டவர் அவர் பாட்டு ஏதோ மற்ற பசங்க போயிட்டாரு. இந்த பசங்களை எல்லாம் செஞ்சு நாங்கள் வந்து ஒரு பையன் வந்து நாங்கள் வந்து நான் போய் எங்கள் ஊருக்கு போகிறேன், திருப்பி எங்கள் ஜனங்கள்ட்ட நாங்கள் எது எது பார்த்தோம் கேட்டோமோ அதெல்லாம் சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னா சரி போனேன். ஒரு இடத்துக்கு போயிட்டு சொல்லிட்டேன், நீ உன்னுடைய இது வாயை திறந்தீனாக்க வெட்டி துண்டு துண்டமாக ஆக்கிடுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் அதனால் பயந்துட்டு வந்துட்டேன். சாமி இப்படி சொல்கிறாங்க, பரவாயில்ல இரு. அடுத்த நாள் இல்லை நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு கேபிட்டலுக்கு இட்டானகருக்கே போயிட்டான். போய் அப்புறம் ஒரு 2 வாரம் சென்று ஒரு 11 இது வாழ்வு பெண்களையும் பையன்களையும் கூப்பிட்டு வந்தேன். சாமி இவங்க இவ்வளோ பேரும் ஞானஸ்நானம் கேட்குறாங்க, ஞானதீட்சை கேட்குறாங்க. அப்போ 4-5 நாள் ஒரு வாரத்துக்கு வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பிற்பாடு அவங்க வந்து வெளியே வந்து இதை நடனம் ஆரம்பிச்சிட்டாங்க, டான்ஸ் ஆட பண்ணிட்டாங்க. எனக்கு பாட்டு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உள்ள மகிழ்ச்சியா என்னன்னு சாமி என்ற இதை புரிஞ்சுக்கிறீங்களா கேட்குறீங்களா தெரியாது. இன்றைக்கு நாங்கள் வந்து புது வாழ்வு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இன்னும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பெற்றதுக்கு எவ்வளவு சந்தோஷம்.